வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்களோட லக்கேஜ்லோ இல்லை ஹேண்ட் லக்கேஜில் ஃபுட் ஐட்டம் வந்து கொண்டு போவாங்க. இப்போ ஒரு புது ரூல் வந்திருக்கு. அதாவது இந்தியாவிலேருந்து கத்தாருக்கு, அதாவது தோஹாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபுட் ஐட்டம் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதிய கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃபுட் ஐட்டம் என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மியான்மார், ஆப்கானிஸ்தான், நேபாள், பிலிப்பைன்ஸ், சிரியா அண்ட் லெபனான் இந்த நாட்டில் இருந்து தோஹாவுக்கு எந்த பேசஞ்சர் ட்ராவல் பண்ணாலும் அவங்க ஒரு சில ஃபுட் ஐட்டம் வந்து கேரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா சீ ஃபுட், கடல் உணவுகள். என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ், சில்டு, ஃப்ரோசன், அப்புறம் அன்குக்குடு சீ ஃபுட் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மீன் வகைகள், இறால்கள், சிப்பிகள் இது போல் சீ ஃபுட் வந்து அலோடு கிடையாது. ரெண்டாவது என்ன ஃபுட் ஐட்டம் சொல்லியிருக்காங்கன்னா மீட்டும் அது சார்ந்த பொருளும், அதாவது ஃப்ரெஷ்ஷாக மீட் கொண்டு போகிறது, இந்த உப்பு கண்டம் போட்டு கொண்டு போகிறது, இதை மாதிரி மீட்டில் எந்த ஒரு ஐட்டமும் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபுட் ஐட்டம் வந்து மில்க் ப்ராடக்ட், அதாவது மில்க் சம்மந்தமான எந்த ஒரு பொருளும் கேரி பண்ணக்கூடாது. அடுத்தது ஃப்ரெஷ் வெஜிடபிளும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டும் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் ஃபுட் எதுவுமே வந்து அலோடு கிடையாது. இந்த விதிமுறை எத்தனை நாளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வேணும்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கத்தாருக்கு போகிறதுக்கு நீங்கள் பிளான் இருந்தீங்கன்னா நான் சொன்ன ஃபுட் ஐட்டத்தை வந்து நீங்கள் லக்கேஜ்லேருந்து கேரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா இந்தியன் ஏர்போர்ட்லேயோ இல்லை தோஹா ஏர்போர்ட்லேயோ நீங்கள் கொண்டு போன ஐட்டத்தை வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தோஹாவோ இல்லை கத்தார் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.